கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அவரால் மாத்திரம் முடியும் உங்களை மேன்மையாக வைக்கிறது. So God can do that thing. வாசித்துக் to கொள்ளுங்கள் you. யோவான் 12வது அதிகாரம். John 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவான். If anyone serve me, he must follow me. நான் எங்கே இருக்கிறேனோ போதும். ஒருவன் என்னமாம் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவான். If anyone serve me, he must follow me. ஊழியம் செய்கிற விரும்புகிற நீங்கள் முதலாவது தேவனை பின்பற்ற வேண்டும். So if you want to serve the Lord, first you must follow the Lord. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஊழியம் செய்றவர் கரங்களை உயர்த்துங்க. So those who are doing the ministry, raise your hand. ஆமென், Amen. ஹalleluya, Hallelujah. அப்ப நீங்க ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னா யாரை பின்பற்ற வேண்டும்? So if you want to serve the Lord, to whom you follow? கர்த்தரை பின்பற்ற You have வேண்டும். to follow the Lord. வாசித்துக் கொள்ளுங்க அதே வசனத்தை சிஸ்டர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ where I am, அங்கே என் ஊழியக்காரன் அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருப்பான். there will my servant be also. நன்றாக கவனிங்க. Look at carefully. என்ன வசனம் சொல்லுது? அதாவது என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ where I am, என்னுடைய ஊழியக்காரன் ஊழியக்காரிகள் இருப்பார்கள். Amen. ஹalleluya, Amen. ஹalleluya, Hallelujah. எங்கே இருப்பார்களாம்? நான் இருக்கிற இடத்திலே என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். Where there is the Lord, there is a servant of the Lord. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா இருந்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். So if anyone serve the Lord Jesus Christ, the Father will honor him. நானும் நீங்களும் அவரை பின்பற்றும் பொழுது If you and me follow Jesus, அவர் சொல்றார் நீ உண்மையாக என்னை பின்பற்றுவா இருந்தால் if you really follow me, நான் இருக்கிறதிலே இருப்பாய். where I am, there will be you இரண்டாவது also. சொல்றார் The second thing, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானா இருந்தால் if anyone serve me, பிதா கனப்படுத்துவார். the Father will honor him. Amen. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. எத்தனை ஊழியம் செய்றீங்க? How many are you doing the Lord for the ministry? அருமையான சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters, உலகத்தில் இவ்வளவு வேலை இருக்குது. so we have many works at worldly things. எல்லா வேலையும் செய்யலாம். So we can do anything. யாரும் தடை பண்ண So மாட்டாங்க. nobody will stop you. நீ பைபிள் எடுத்துக்கொண்டு வேலைக்கு போகும் பொழுது, So if you take the Bible and go to the work, தேவனுடைய ஊழியத்தை வெளிக்கிடும் பொழுது, so if you started to do the ministry, முதலாவது வந்து நிப்பான். so the Satan will come and stop யார் you. அவன்? The devil. யாரால் அவன்? சாத்தான். அவனை devil நீ will stop you. எதிர்த்து நிற்க வேண்டும். So you have to be against this devil. அந்த பைபிளை வெளியே எடுத்து வாசிக்கும் பொழுதுதான் டெலிபோன் வரும். So when you take the Bible and read, the phone call will come. அப்பதான் சிஸ்டர் உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் பேசணும்னு பிரியா இருக்கீங்களா? So then only they will call you say, are you free to speak to you? ஒரு 2 நிமிஷம் பேசுவோமா? Can we speak to 2 minutes? முதல் ஹலோ சொல்லுவீங்க. Say first they say hello. புற சுகமா இருக்கீங்களா? And say how are you? புற எல்லா குப்பையும் போனுக்கு வந்துரும். And all the garbages will come through the phone. அருமையான சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters, நானும் நீங்களும் you and me, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் if we பொழுது do the serve to the Lord, கர்த்தருடைய கண்கள் யார் மீது இருக்கிறதா? so the Lord's eye upon us. நம்மை பார்த்து கொண்டு So he will look, always looking us. ஹalleluya, Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, ஊழியம் நாங்க யாருக்கு செய்ய வேண்டும்? to whom we have to serve the Lord? யோவான் 8வது அதிகாரம் John 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். When Jesus spoke again to the people, he said, I am the light of the world. Whoever follows me will never walk in darkness, but will have the light of the life. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன்
இருளில் நடக்க மாட்டான். I am the light of the world. Whoever follows me will never walk in darkness. இருளுக்குள்ளே அவன் போக He மாட்டான். never go to the darkness. பாதாளத்துக்குள்ளே அவன் போக He மாட்டான். never go to that hell. பாவத்துக்குள்ளே அவன் போக He மாட்டான். never go to the sin. அருவருப்பான வார்த்தைகளை பேச So he மாட்டான். won't speak any bad things. காரணம் என்னண்டா, What is the reason? வேதம் சொல்லுது, என்னை பின்பற்றுறவன் So to he. இருளே நடக்க மாட்டான். So those who follow Jesus, he never walks in darkness. ஜீவ ஒளியை அடைந்து So இருப்பான். he will have the light of the life. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters. Hallelujah. Hallelujah. ஜீவ ஒளியை அடைந்து இருப்பானா. So he will have the light of the life. அப்ப இருள் இருக்கிற இடத்துல தேவன் இருப்பரா இருந்தால் அங்கே வெளிச்சம் உண்டாகும். Hallelujah. அந்த வெளிச்சம் யார்? So who is that light? நீங்க தான். You. உங்களோட வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசமா So இருக்க வேண்டும். your light will help for others. Hallelujah. Hallelujah. இந்த வெளிச்சம் எங்க இருக்குமா? So this light where will be? தேவனிடத்துல. In the law, in the Lord. இந்த in the லைட் God. இல்ல, அது வித்தியாசமான வெளிச்சம். Hallelujah. Hallelujah. இந்த எப்படி வெளிச்சமா? How is the light is? அந்த வெளிச்சம் தேவனுக்குரியது. So that light is belongs to the அந்த God. தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ள In the God's light. நீங்கள் கடந்து செல்வீங்க. So if you go walk through that. ஆமென். Hallelujah. 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 ஆண்டவர் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா If இருந்தால். anyone serve me, என்னென்ன ஊழியம் செய்யலாம்? what ministry we can do? நான் ஊழியம் செய்த நாட்களில கூட்டி துடைச்சேன். So when I was doing the ministry, I was cleaning. And, அன்றைக்கு கூட்டினது இன்றைக்கும் கூட்டி கொண்டா so இருக்கேன். still I am cleaning. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி தும்புதடி எடுத்துனா இப்பயும் வெள்ளன வந்து இன்றைக்கு So 20 years ago ஒவ்வொரு நாளும் I கூட்டுவோம். was cleaning the church. Still I am cleaning. நான் கூட்டின பிறகு பிரதர் அந்த கனகராஜ பிரதர் வந்து கூட்டினார். So after that, Brother Kanagaraj came and helped us. எது ஊழியம்? What is the ministry? ஒரு ஊழியக்காரனை பைபிள் ஸ்டடிக்கு அனுப்பியாச்சு. So on pastor went to Bible study. அவர் இங்க முதல்ல அங்க போற பைபிள் ஸ்டடிக்கு So he used to go to the Bible study. போய் அடுத்த நாள் The next day, அவருக்கு என்ன ஊழியம் கொடுத்தார்கள் நீங்க சொல்லுங்க. very next day, what ministry they gave to him? தெரிஞ்ச கரங்களை வைத்துங்க. சரி சொல்லுங்க, தெரிஞ்சவர். Cleaning. கிளீனிங். Toilet cleaning. என்ன கிளீனிங்? Toilet cleaning. டாய்லெட் கிளீனிங். சொல்லுங்க, டாய்லெட் கிளீனிங். ஹalleluya. Hallelujah. இப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் உயர்த்தி So கனப்படுத்துவார். those doing this kind of ministry, God will Hallelujah. bless them. Amen. அதுதான் ஊழியம். God will honor. That is the ministry. கூட்டி துடைச்சு சுத்தமாக்கும் பொழுதுதான் கர்த்தர் எங்களுடைய ஊழியத்தை கனப்படுத்துவார். When you do the cleaning and do the ministry, God will ஒரு honor us. ஊழியக்காரனுக்கு ஒரு தண்ணியை கொடுத்தாலும் அவர் உங்களை So கனப்படுத்துவார். if you give the water to the any ministry, anyone pastors or those who are doing the serve to the Lord, God will honor you. ஆமென். Hallelujah. இந்த PA சிஸ்டம் போடுறவர்களையும் கர்த்தர் So கனப்படுத்துவார். those who are doing the PA system, God will ஆமென். honor us. ஏண்டா அது கர்த்தருடைய Because that is ஊழியம். God's ministry. அதனால இன்றைக்கு நீங்க ஒரே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். So you have to be determined. நான் எதை செய்தாலும் Whatever I கர்த்தருக்காக does for செய்வேன். the Lord. Whatever ஆமென். I does to the எதை Lord. செய்தாலும் Whatever I does, நான் கர்த்தருக்காக செய்வேன். I do for the Lord. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. வாசித்துக் கொள்ளுங்க ஒரு வசனத்தை. Luke 5:11. When they brought their boats to the shore, they left everything and followed him. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 9:10 வாசிங்க சிஸ்டர். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். போதும். இந்த பேதுருவை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். So you know better about Peter. எல்லாவற்றிலும் முந்திக் கொண்டு செய்வான். So he is doing everything. He will do everything before anybody. அவனுக்கு அந்த ஆசை ஏதாவது So முன்னுக்கு he நான் was செய்ய very வேண்டும். eager to do anything. இந்த பேதுரு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாம்? How he is? அவன் கடல் தொழில் செய்யற ஒரு மனுஷன். He was a fisherman in the seashore. வேதத்தை இங்க பார்க்கும் பொழுது படிப்பு அறிவு இல்லாத ஒரு மனுஷன். He was uneducated. இவனுக்கு கர்த்தரையும் தெரியாது, ஒன்றேயும் தெரியாது. He didn't know about the Lord. ஆனா அவன் என்ன செய்றான்னு சொன்னா, What he was ஒரு doing? கடல் தொழில் ஆளி. So he was a boat fisherman. கடல் தொழில் செய்கிறவன். He was doing the boat fisherman.
கடல்ல மீனை பிடித்து வித்து தன்னுடைய குடும்பத்தையோ ஏதோ செய்து கொண்டு போற So he தன்னுடைய will வாழ்க்கையை catch அமைத்துக் the கொள்றான். fishes through the net and he will sell the இந்த fish. கடற்தொழிலை and they will survive. செய்கிற ஒரு மனிதனை கர்த்தர் பார்த்து So சொல்றார், God is seeing those who is doing this kind of business, and Lord is saying, இனி நீ மீன் பிடிக்க கூடாது. no, hereafter you don't catch the fish. அப்ப என்ன பிடிக்க சொல்றார்? What? வாசிங்க வசனத்தை. அவர்கள் இயேசு சீமோனை நோக்கி வாசிங்க. Luke 5:10. 5:10. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். Amen. பேதுரு மீன் பிடிக்கிறதுல உண்மையா இருக்கிற ஒரு மனுஷன். So he was very dedicated to catch the fishes. அவன் மீன் பிடிக்கிறதுக்கே அவனுக்கு சகல அதிகாரங்களும் இருக்கிறது. So he have all the authority to catch the fish. அவனுக்கு திறமை இருக்கிறது. So he has the ability and the skill. மீனை எப்படி பிடிக்க வேண்டும் என்று அவனுக்கு திறமை இருக்கிறது. So he knows the skill to catch the fishes. அந்த கடல்ல எப்படிப்பட்ட மீனை பிடிக்கிறதுக்கு அவன் திறமை So இருக்கிறது. he is the skill to ability to catch all kind of fishes in the sea. ஆண்டவர் இவனை கண்டார். So God looked at him. ஆண்டவர் அவன் செய்த வேலையிலே அவன் உண்மையா இருக்கிறவன். So he was very honest what he was doing. உண்மை உள்ளவன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதத்தில் So சொல்லப்பட்டிருக்கிறது. the Bible is saying those who are honest and they will be. நீதிமொழிகள் இருக்கிறது. perfect அதனால and he will bless, ஆண்டவர் fulfill. உண்மை உள்ள மனிதனை பார்த்து So God is looking at the perfect and honest. சொல்றார், அப்பா இனி நீ மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் Hereafter இல்ல. don't catch the fish. நீ இன்றிலிருந்து மனிதனை பிடிக்க வேண்டும். From today onwards you will catch the நான் man. உனக்கு ப்ரொமிஷன் கொடுக்கிறேன். I am giving the promise to you. நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. நீ புறப்பட்டு போய் மனிதர்களை அங்கே பிடி. So go and catch the men. அவர்கள் வாசிங்க 11 வாசிங்க. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். So they pulled their boats upon the shore, left everything and followed him. Amen. விலைக்கு பொறுமதியான ஒவ்வொன்றையும் வைத்திருந்த பேதுரு, நன்றாக கவனிங்க, அவனுடைய இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னால போனான். So he left கரங்களை every தட்டி தான் world சொல்லுங்க. blessing and left everything and followed Jesus. The என்னவா? valuable things, boat and fishes he left and followed Jesus. எல்லாவற்றையும் விட்டுட்டு He left everything. யாருக்கு பின்னால போனானாம்? இயேசுவுக்கு பின்னால போனான். And followed Jesus. எல்லாவற்றையும் விட்டுட்டு He left everything. அவனுடைய சகல இருந்த ஆசீர்வாதங்களையும் விட்டுட்டு So he left all the blessing he had விட்டு அவருக்கு and followed சென்றார். Jesus. அருமையான சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters, ஒருவேளை தேவன் இந்த இடத்திலே வந்து suppose God, if it is there, he is here. விட்டுட்டு வாங்க. Amen. எத்தனை பேர் கூட If he asks ஆசீர்வாதங்களை you, விட்டுட்டு left போவீங்க? everything, follow me. How many of you will follow that? எத்தனை விட்டு போவீங்க? How many of you obey Lord? கையை உயர்த்துங்க. Please raise your hand. If God is asking, left everything and follow me, who is ready to ஆமென். accept it? ஹalleluya. Hallelujah. அந்த நாட்களில In those days, பேதுரு எல்லாவற்றையும் விட்டுட்டு Peter left everything. தேவனோடு போனான். He followed Jesus. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு So what God promised him, he obeyed. இயேசுவுக்கு பின்னால He போனான். followed Jesus. படிக்காத ஒரு He மனுஷன், was uneducated. தேவனை அறியாத ஒரு He மனுஷன், didn't know about Jesus. மீன் Lord. பிடிக்கிற ஒரு He மனுஷன் was a fisherman. எப்படி ஒரு மனிதனை பிடிக்க முடியும்? How they can catch the men? உங்களுக்கு எல்லா திறமையும் இருந்து Even if you have all the skill, ஒரு ஆத்துமாக்கு சுவிசேஷத்தை சொல்ல சொன்னா if say, tell the gospel to the one person, அவன் பெரிய மீசியோட இருந்தா சுவிசேஷம் சொல்லுவீங்களா? so if இப்படி he is a முறுக்கி very scary person, will ஒரு you say பெரிய that? மீசை இப்படி வந்து If you see any scary person look like, இயேசு and உன்னை will you tell the gospel நேசிக்கிறாரா? to the person? இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்ல முடியுமா? Can you tell that person to the God loves you to that person, to the scary look like person? சொல்ல முடியுமா? ஏய் Gigantic எனக்கா person சொல்ற? and very rude person. Escape. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, இயேசு சொன்னார், Jesus said, எல்லாவற்றையும் விட்டுட்டு leave everything எனக்கு and பின்னால follow me. ஆண்டவர் பேதுரு எப்படி உயர்த்துறன்னு பாருங்க. How God honored Peter. வாசித்துக் கொள்ளுங்க. எபேசியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Ephesians. எபேசியர் 6:8. In English it's Ephesians 6:7. மனுஷனை கண்டு ஊழியம் செய்யாமல் கர்த்தர்
கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். Serve wholeheartedly as if you were serving the Lord, not people. மனுஷனுக்கென்று செய்யாமல் நல்ல உள்ளத்தோடு நல்ல இருதயத்தோடு தேவனுக்கு ஊழியங்களை செய்யுங்கள். Serve wholeheartedly as you are serving the Lord, not people. நல்ல இருதயத்தோடு With wholeheartedly, நல்ல குணாதிசயங்களோடு with good intention, தேவனுக்கு ஊழியங்களை செய்யுங்கள். do the ministry to the Lord. இந்த நல்ல உள்ளத்தை கண்டுபிடிச்சார் இயேசு. So that good intention, God seen that. அல்லேலூயா. Hallelujah. மனிதனுக்கென்று பேதுரு ஊழியம் செய்யவில்லை. So Peter has not done the ministry for the people. அவன் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்த ஒரு So மனுஷன். the Peter was done the ministry for the Lord, அவன் not people. உண்மையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ததினால He was done a ministry for the Lord very honestly. அவன் உண்மையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். Yes, he was a very God's man to do the ministry for the Lord நல் மனதோடு ஊழியம் with செய்கிற ஒரு மனுஷன். wholeheartedly. அருமையான சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, my dear God's children, இந்த நாட்களில those days, நானும் நீங்களும் you and me, மனுஷனுக்கு ஊழியம் don't செய்யக்கூடாது. do ministry for the people. ஆமென். Amen. கர்த்தருக்கென்று நாங்கள் ஊழியம் செய்வோம். Serve the Lord. அப்பொழுது ஆண்டவர் Then the Lord எங்களை மேன்மையாக will வைப்பார். honor us. அப்பொழுது எங்களை Then the Lord, கனப்படுத்துவார். கரங்களை He will தட்டுங்க. be honor us. Hallelujah. Hallelujah. நீ மனுஷருக்கென்று ஊழியம் செய்வாயா If you இருந்தால் do the ministry for the சபை people, உடைக்கப்படும். the church will break. மனிதனுக்கென்று நீ ஊழியம் செய்வாயா If you do இருந்தால் the ministry for the நீ people, ஒன்றையும் பெற்றுக்கொள்ள you மாட்டாய். won't receive nothing. ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. You won't receive any ஒரு blessing. நன்மையும் பெற்றுக்கொள்ள You won't முடியாது. get any benefit from the Lord எல்லாம் அவருக்கென்று செய்ய வேண்டும். if you do the ministry for the Lord for Him. அருமையான சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters, நானும் நீங்களும் செய்ய you and வேண்டிய me, ஒரே what you have ஒரு to do? காரியம், That's only one thing you have to do. என்ன ஊழியமா இருந்தாலும் Whatever ministry you are doing, தயவு செய்து உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், I am humbly requesting you, எனக்காக ஊழியம் செய்யாதீங்க. don't do ministry for me. கர்த்தருடைய வருகை நாட்கள் வரும்பொழுது உன்னிட்ட கேட்பார், நீ So God, மனிதனுக்காக you ஊழியம் have to be செய்தாய். accountable to the Lord. So நீ serve எனக்காக the Lord. ஊழியம் செய்யவில்லை, உன்னுடைய போதருக்காக ஊழியம் செய்தாய். So then the Lord will ask போதருடைய you மனைவிக்காக question. ஊழியம் செய்தாய். You followed your pastor, not me. மூப்பருக்காக ஊழியம் செய்தாய். You do the ministry for the elder, not for இது me. அருவருப்பான ஊழியம். So this ministry, I don't accept it. தேவன் விரும்பாத ஊழியம். This is, God doesn't like it. தேவனுக்கு விரும்புற ஊழியத்தை தேவனுக்கு செய்வோம். So do the ministry what God likes it. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters, நான் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், you and me has to do one thing. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு ஊழியத்தை So செய்வோம். those who created the earth and heaven, do the ministry for Him. பலவீனா இருந்தாலும் வந்து வேலை செய்யுங்க. Even if you are a weakness, do the ministry for the Lord. அருமையான ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். My lovable God will help us. இந்த பேதுரு This Peter, கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். he do the ministry for the Lord. வாசித்துக் கொள்ளுங்கள், மீன் பிடிக்கிறவனை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். வாசித்துக் Amen. கொள்ளுங்கள். மத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரம் அதற்கு Matthew அவர் 14:29. வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். Amen. போதும். ஆண்டவர் சொல்ற, பேதுரு கேட்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நீரா என்றா, மேல் வசந்த வாசிங்க, நீரா இருந்தால் நான் கடல். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். கடல்ல மீன் பிடித்து கொண்ட நாட்கள் அவன் தண்ணீர் மேல நடந்ததே இல்ல சரித்திரத்தில். So in his history, he never walked on the water. அவன் இயேசுவை அறிகிறதுக்கு முன்பதாக Before he knew Jesus, அவன் கடல் மீது நடந்ததில்லை. he didn't walk on the water. கடலை பார்த்திருக்கிறான், He see the sea. பலவிதமான மீன்களை He பார்த்திருக்கிறான், captured the all kind of fishes, ஆனா அவன் கடல் மீது but he நடக்கவில்லை. never walked on the water. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இயேசு சொன்னார், Jesus said. அவர் வா என்று கூப்பிட்டார். So when the Peter asked, Lord, if visited you, tell me to come to you on the water. Then Jesus replied, come to me. வாசிங்க சிஸ்டர், அந்த 27 வாசிங்க ப்ளீஸ். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். வாசிங்க. But Jesus immediately said to them, take courage, it is I, don't be afraid. 28 வாசிங்க சிஸ்டர். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். Lord, if it is you, Peter replied, tell me to come to you on the water. மீன் பிடித்தவனை கர்த்தர் கடல் மீது நடக்க வைத்தார். So the fisherman walked on the sea. யாரால முடியும்? Who can able to do that? உங்களோட வீட்டுல
குளிக்கிற தொட்டி இருக்குதானே, So do you have a bathtub, right? தண்ணியை நிறைங்க, So you fill the water, நடந்து பாருங்க. try to walk on the water. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, இயேசு சொல்றார், Jesus said, நீ வா. come to me. அவன் கடல் மீது நடந்து He போகிறான். was walked on the sea. அல்லேலூயா. Hallelujah. வேதம் சொல்லுது படிப்பு அறிவு இல்லாத பேதுரு. So he was uneducated Peter. மீன் பிடிக்கிற ஒரு பேதுரு. He was a fisherman. அவன் கடல் மீது நடந்து He போனான். walked on the water. மேன்மை எங்க இருந்து How வருகிறது? the honor came? கேளுங்க, மேன்மை எங்க இருந்து வருகிறது? So where the honor came from? தேவனிடத்திலிருந்து வருகிறது. From the Lord. ஆமென். Amen. அப்போஸ்தலர் 3:6வது அதிகாரத்தை வாசித்துக் Acts கொள்ளுங்கள். 3:6. But Peter said, I have no silver and gold, but what I do have, I give to you. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. 3:6 வாசிங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசீரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. ஆமென். Amen. இப்ப மீன் பிடிக்கிற பேதுருவை ஆண்டவர் எந்த இடத்துல கனம் பண்றான் பாருங்க. என்னமா? How God honor Peter? அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், Then Peter- நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நடக்க வேண்டும். Then Peter said, silver or gold I do not have, but what I have I give you. In the name of Jesus Christ of Nazareth, walk. மீன் பிடித்தவன் இப்ப டாக்டர். So those who was a fisherman, now he is a doctor. மீன் பிடிக்கிறவன் எப்படிப்பட்டிருக்கிறான்? He was a fisherman, டாக்டர்ஸ். now he is a doctor. சந்தேகப்படுறீங்களா? Are you getting doubt? டவுட்டா இருக்கிறீங்களா? சந்தேகப்படுறீங்களா? Are you getting doubt? இன்றைக்கு டாக்டர், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்ல, இயேசு நாமத்தில் எழும்பி நட. Silver or gold I ஒரு don't வார்த்தை. have, but I have what I give you. In the name of Jesus Christ of Nazareth, walk. அவன் டாக்டர். Now he is a doctor. அவர் பவன் பிரதர் ஜெபிச்சாலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். So if Bhavan brother pray for anybody, they will be healed. மீன் பிடித்தவரை கர்த்தர் ப்ரொமோஷன் கொடுத்து வியாதிகளை குணமாக்கினார். So those who are catching the fish, Peter, like Peter, God promoted him அந்த like a doctor. பேதுரு டாக்டர் நடந்து போகியே சுகமாகுது. So when he கரங்களை walked, தட்டி நன்றி சொல்லுங்க the தேவனுக்கு. people were healed. நடந்து போன டாக்டர் அவனுடைய நிழல் பட்டு அநேக பேர் சொஸ்தமாகிறார். I mean, when the Peter walked, when the shadow touched the sickness people, they were healed. வாசித்துக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 4:13 வாசியுங்கள். Acts 4:13. Now when they saw the boldness of the Peter and John, perceived that they were uneducated common men, they were astonished, and they recognized that they had been with Jesus. தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று பேசுகிற தைரியத்தை கண்டு, The boldness of Peter and John, படிப்பு அறியாதவர்கள் அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். நன்றா கவனிங்க. look out carefully. இப்ப படிப்பு அறியாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So here in this verses they were uneducated, பேதைகள் என்று they சொல்லப்பட்டிருக்கிறது. were common men. ஆனா கீழ்வசனம் என்ன சொல்றா? இயேசுவுடனே கூட இருந்தார்கள் So என்றார்கள். they recognized that they had been with Jesus. படிப்பு அறிவு இல்லாதவர்கள் இயேசுவோடு இருந்ததினால So the uneducated கர்த்தர் அவரை people உயர்த்தி வைத்தார். who are with Jesus, they were honored by the Lord. படிப்பு அறிவு இல்லாத ஒரு பேதுருவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராய் இருந்தால் uneducated Peter, உங்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். honored by the Lord, the same Lord honor you as well. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. வேதம் சொல்லுது படிப்பறிவு இல்லாதவர்கள் They are uneducated. பேதைகள். So they are common man. ஆனா அவர்கள் சொல்றார்கள், But even they இல்ல அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். No. They were with Jesus Christ. அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். They were with Jesus Christ. அவர்கள் சொன்னா நடக்கும். So whatever they say, that it's prosper. அவர் ஜெபித்தா நடக்கும். If they pray, it will be அவர் done. நடந்த அற்புதங்கள் நடக்கும். If they walk, the miracle will happen. அதுதான் மேன்மை. That is the honor. ஹalleluya. Hallelujah. கடைசியாக The நேரம் last one. கடைசியாக ஜெபி பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 5:14 Acts 5:14. Amen. வாசித்துக் கொள்ளுங்க Amen. 14வது அதிகாரத்தை.
திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேலில் படும்படிக்கு. இப்ப வியாதிக்காரர்கள் இருக்கிற இடத்துல டாக்டர் நடந்து போறார். So where there is a sick people, the doctor is walking. பேதுரு நடந்து போறார். When the Peter is walking, கை வைக்கவில்லை. he is not touching the patient illness. He is not prayed. நடந்து போறார். He just walking. என்ன நடந்தது? What happened? His shadow might fall onto them and they healed. பேதுரை கொண்டு எப்படி நடத்துறாங்க? How God honored Peter, how they guided him, how he is. மீன் பிடிச்சவன் தான். He was a fisherman. இப்ப நடந்து போக அற்புதம். Now when he is walking, there is a miracle is happening. படிக்காதவன் தான். He was uneducated. நடந்து போக அற்புதம் நடக்குது. When he was walking, there is a miracle is happening. மீன் பிடித்தவன் தான். Yes, he was a fisherman. கடல் மீது நடக்கிறான். He was walk on the water. Hallelujah. Hallelujah. இத எரிச்சல் பட்டார்கள். So they were very jealous. 16 வாசிங்க. சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். All of them was எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். All healed. எல்லாரும் விடுதலை கொடுத்தார்கள். The sick and unclean spirit people were healed. இப்ப பேதுரு சொன்னான், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்ல, இயேசுவின் நாமத்தில் நடி என்று சொன்னான். So Peter said, I had no silver and gold, but I have a gift to you in the name of the Lord Jesus Christ of Nazareth. Rise up and walk. இப்ப ஒண்ணுமே இல்ல. He doesn't have anything. நடந்து போறான். He was walking. சுகம் பெற்றார்கள். So the people were healed. Hallelujah. 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 நீங்க பேதுருவா இருந்தால், if you are a Peter, அவர் உயர்த்துவார். then God will honor you. Hallelujah. Amen. Hallelujah. Amen. அத 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமை கொண்டார்கள். So the high priest stood up along with all his associates like Sadducees, and they were filled with jealousy. இப்படி நடக்குதாண்டு எரிச்சல் பட்டார்கள். So they were very jealous because of what's happening. எரிச்சல். It's a jealousy. தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக. So they were against the servant of the Lord. They were jealousy. எரிச்சல் என்ன நடந்ததா? கொண்டு போய் அப்போஸ்தலர்கள், they arrested the apostle and put them in the public prison. அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே பேதுருவை அடைக்கப்பட்டான். So they were arrested and put them in the public prison. ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம். So he is the vessel of the God used. மகிமையான பாத்திரம். He was the honor vessel. இயேசுவோடு பேசின ஒரு பாத்திரம். So he was spoke to the Lord. இயேசுவோடு இருந்த ஒரு பாத்திரம். He was with the Lord. இயேசு சொன்னதை செய்த பாத்திரம். So whatever Lord said, he was obeyed. கடல் மீது நடந்த ஒரு பாத்திரம். He was the vessel to walk on the water. அந்த பாத்திரம் கொண்டா இயேசு சும்மா இருப்பாரா? So if that vessel is something is happened, the Lord will silent and quiet. சிறைச்சாலைக்கு போட்ட உடனே, when they put the prison, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் angel of the Lord opened the door of the prison. வெளியே கொண்டு வந்தார். He brought them out. சும்மா இருக்க மாட்டார் ஆண்டவர். So God won't be silent. அண்டு பேதுருக்கு ஒண்டண்டா ஆண்டவர், if something is happened to the Peter, God will come and rescue him. அந்த சிறைச்சாலைக்கு பேதுருவை காப்பாற்ற வேண்டும் என்று பேதுருவோடு இருந்தவர்கள் போயிருந்தா என்ன செய்திருப்பார்கள்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. Just imagine. இப்ப நான் சிறைச்சாலைக்கு இருக்கிறேன். So the pastor is, if he is in the prison, what you have to do? ஒருவரும் இல்ல. Nobody. நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க. இல்ல காப்பாற்ற வேண்டும் என்று. ஒரு ஆள் சொல்லுங்க சுற்றியல கொண்டு வா, சிறைச்சாலை உடைப்பான். ஒரு ஆள் சொல்லுங்க சங்கிலியை வெட்டுறதுக்கு கத்தி கொண்டு வா. ஆண்டவர் சொன்னார். God said. தேவதூதன் வந்து, the Lord of the angels, அழகா திறக்கிறார். He will open the prison. அழகா திறக்கிறார். He opened. ஹalleluya. அந்த இடத்துல நாங்க இருந்திருந்தா, if we were in that position, பேதுருவை கொண்டு வரணும், ஜன்னலை உடைச்சிருப்போம். So we will break this prison, break the door, break the window. பார்த்துக் கொள்ளுவார், எல்லாமே அவர் பார்த்துக் கொள்ளுவார். அது நாங்க நீதியான காரியத்தை செய்றோம், அதனால நாங்க பயப்படுத்தல. உட break the jail. ஆண்டவர் சொன்னார். That's what தூதன் we would have to do that. சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். So the angel during the night, an angel of the Lord opened the door of the jail and brought them out. ஊழியம் செய்ற நாங்கள் எங்களுக்கும் உங்களுக்கும்
மற்ற மனிதர்களால் பிரச்சனைகள் பாடுகள் வரும். If those who are doing the ministry of the Lord, we will receive the problem by others. ஆமென். Amen. ஹalleluya. Amen. Hallelujah. உபத்திரத்தின் மத்தியிலும் So during the midst of the problem, எந்த சூழ்நிலையில உங்களை கொண்டு போய் வைத்து மறைக்கப்பட்டிருந்தாலும், so even if you are hidden by the Lord, உன்னுடைய கணவன் வராட்டியும் பரவாயில்லை, even if you are not மனைவி husband வராட்டியும் is பரவாயில்லை, come to for the rescue, வானத்தை or பூமியை your wife படைத்தவர் come for the தோள் மீது rescue, கரத்தை but போட்டு the Lord உங்களோடு who பேசுவார். created the earth and come to for rescue ஹalleluya. you. Amen. அதுதான் உண்மை உள்ள தேவன். That is the Lord. அவரை மேன்மைப்படுத்த முடியும். So he can honor us. படிக்காதவர்கள், Even uneducated, மீன் பிடிக்கிறவர்கள், he was a fisherman. வேட்டை ஆடினவர்கள், So he was captured the fishes. கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்கிறார். God honored them. ஹalleluya. Hallelujah. அவருடைய குணம் அதுதான். So his character. அவருடைய நோக்கமே அதுதான். So it is his aim. அவர் அழகு பார்க்கிறவர். He will honor us. உங்க பிள்ளைக்கு நீங்க ஒரு உடுப்பை வேண்டி கொடுப்பீங்களா இருந்தா, Suppose if you brought any new dress for your children. ஊர்ல 18 வயசு பிள்ளைக்கு வந்துட்டேன்டா, So if the children has become an 18 age, தாய் தப்பன் போய் சாரி வாங்கிட்டு வருவார். so the parents will brought the off sarees or sarees. உடுத்தி அழகு பார்ப்பார். So they will give their daughter to wear and then they will get happy. அது உலக பிரகாரம். It is worldwide things. நம்முடைய ஆண்டவர் But the Lord, எந்த சூழ்நிலையிலும் in any circumstance, கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு வாழும் பொழுது, if you zeal to the Lord, அவர் உங்களை உயர்த்தி அழகு he பார்ப்பார். will honor and raise you. Amen. ஹalleluya. Amen. கர்த்தர் Hallelujah. நிச்சயம் அந்த காரியத்தை செய்வார். God definitely will do that. ஹalleluya. Hallelujah. ஆனால் ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானா இருந்தால் But those who serve me, பிதாவானவர் கனப்படுத்துவார். the Father will honor him. பேதுரு மீன் பிடித்தவன் தான். God, yes, Peter was a fisherman. பேதுரு உண்மையாக கர்த்தரை பின்பற்றினார். Yes, Peter was really he was followed Jesus. உண்மையா He இருந்ததனால was very honest. சிறைச்சாலை கதவு திறந்து இயேசு வெளியே Because that is the reason the prison door was opened. காரணம் என்ன? What is the reason? என்னை நம்பி வந்தான். So he believed me. நான் சொன்னதை செய்தான். Whatever I said, he done it. அதனால அவனை கைவிட மாட்டான். So I won't forsake. அவனை உயர்த்தி அழகு I பார்ப்பான். will raise him up. ஹalleluya. Amen. ஒரு பிரசங்கத்துல எவ்வளவு So in ரட்சிக்கப்பட்டாங்க? one preaching, 3,000, 5,000, எல்லாம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? nearly 8,000. 8,000. அருமையான சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters. 8,000 மீன் பிடிச்சிருக்க மாட்டான். So he won't get 8,000 fishes. ஆனா 8,000 பீப்பிளை பிடிச்சிருக்கான். For in the small, through the கரங்களை small தட்டுங்க. ஹalleluya. preaching, 8,000 பிடிச்சிருக்க people will மாட்டான். get into the Christ. ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அப்படி செய்வார். So God is going to do the same way Amen. to you.